வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்டார்குப்பம் முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது ஆண்டார்குப்பம். இங்கே கோவில் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். இவரை தரிசித்து வழிபட்டால் பதவி யோகம் வாய்க்கும் என்பது பெரியோர் வாக்கு. இதற்கு காரணமாக மிக அற்புதமான திருக்கதை ஒன்றையும் சொல்கிறார்கள். ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கையிலை மலைக்கு வந்த பிரம்மதேவன் வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் சென்று கொண்டிருந்தார். அதிகார தோரணையுடன் அவரை அருகில் அழைத்த முருகப்பெருமான் பிரணவத்துக்கு பொருள் கூறுமாறு கேட்டார். அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி சிறையில் அடைத்த திருக்கதையும் நாம் அறிந்ததே. அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அருளும் தலம் இது. ஆகவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகார மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் சம்வர்த்தனர் என்ற பக்தருக்காகவே முருகன் இங்கே கோவில் கொண்டார் என்றும் அந்த பக்தருக்காக பாலநதி எனும் தீர்த்தத்தை இங்கு ஏற்படுத்தினார் என்றும் தலபுராணம் கூறுகிறது. இந்த தலத்து முருகனுக்கு வேறொரு சிறப்பும் உண்டு. அலங்கார கோலத்தில் மூலவர் முருகப்பெருமானை தரிசிக்கும் போது காலை வேளையில் பாலனாகவும் நண்பகலில் வாலிபனாகவும் மாலையில் வயோதிகனாகவும் காட்சி தருவது சிறப்பம்சமாகும். அந்நியருக்கும் அருளியவர் இந்த ஆண்டவன் என சிலிர்ப்புடன் சொல்கிறார்கள் பக்தர்கள். ஒருமுறை இந்த பகுதி வழியே படை நடத்தி சென்ற சுல்தான் ஒருவன் இந்த முருகனை தரிசிக்க வந்த அடியார்களிடம் தனக்காகவும் பிரார்த்திக்க சொல்லி கேட்டுக்கொண்டானாம். அவர்களும் சுல்தானுக்காக முருகனிடம் பிரார்த்தித்து கொள்ள அவரால் போரில் வெற்றி கிடைத்ததாம். அதற்கு நன்றி கடனாக சுல்தான் முருகனுக்கு கோவில் எழுப்ப நிலம் வழங்கியதாக சொல்கிறார்கள். மூலவர் சன்னதிக்கு நேரெதிரில் நடுக்கல் அமைப்பில் பிரம்மனின் சிற்பம் திகழ்கிறது. பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடாது எனும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அருணகிரிநாதர், வாரியார் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இந்த தலத்து முருகனை போற்றி புகழ்ந்துள்ளார்கள். இப்படி அற்புத மகிமைகளோடு அழகன் முருகன் அருள்பாலிக்கும் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 3 வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பரணி நட்சத்திர நாளன்று கோவிலுக்கு வந்து அன்றிரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடுகளையும் தரிசிக்க சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை முருகனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஏற்றமும் நிச்சயம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.